ரஜினி வந்து அண்ணாமலை சிஎம் சொன்னார்னு ஒரு பொய்யை சொல்கிறீங்கன்னா ரஜினி ஒன்று ரியாக்ட் பண்ணுவார்ல, இல்லை நான் சொல்லலை அப்படின்னா அப்போ அண்ணாமலை சிஎம் இல்லையா, ரஜினி சொல்லிட்டாரு. ஆமான்னு சொன்னாலும் ரஜினி கேட்டவர், இல்லை நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா அண்ணாமலைலாம் ஒரு ஆளா பார்த்தீங்களா, ரஜினி சொல்லவே இல்லைங்க. இப்படி ரஜினியும் அண்ணாமலையும் மோத விட்டு 2 பேரையும் அசிங்கப்படுத்தணும். நம்மளை பழி வாங்கினாங்கல்ல, மோட்டரில் ஓட்டிகிட்டே வருவாங்க, கூண்டு வண்டி மாதிரி இருக்கும், அந்த பின்னாடி வந்த மனைவி வந்து பின்னாடி பிச்சை எடுத்துகிட்டே வரும். அவங்க பார்ப்பேன் ஏதோ சாய்பாபா படம்னு. இது சாய்பாபாவுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி தான் ரஜினியை வைத்து பிச்சை எடுக்கக்கூடியவர் தான். நம்ம அங்கே போனாலே போதையில் வளர்கிற மாதிரியே வளர்றோம். ஏதோ டாஸ்மாக் கடைக்கு போகிறோமா, துக்ளக் விழாக்கு போனோமான்னு தெரியாமல் இருந்தால் அங்கே எதையாவது நம்ம உளறி விட்டுருவோம் சொல்லி 2 வருஷமாக போகிறதெல்லாம் அவங்கள கூப்பிட்றதில்ல. அந்த பேப்பரை வச்சு ஆய்வு பண்ணி அந்த மினிஸ்டர் இந்த மினிஸ்டர்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு வசூலை போட்டுறாங்கல்ல, அதான் அவர்களுடைய திறமை தான். அந்த விட நின்னா பரவாயில்ல. ரஜினியை இழுத்து விட்றேன், அண்ணாமலையை காலி பண்ணுறேன், இவரை இது பண்ணுறேன்னா அண்ணாமலையை பற்றி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெறி கொண்டு திருப்பி இறங்கினாப்புல அப்படின்னா குருமூர்த்தி பழையபடி பாம்பேக்கே போய் ஆடிட்டர் சொல்லியிருப்பாங்க. குருமூர்த்தி வந்து அரசியல் அனாதையாக்கி விட்டேன். டெல்லி பக்கமே நீ காலை வச்சேன்னா காலை உடச்சி விடுவோன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்னு தெரில. அது நம்ம அந்த வார்த்தை தெரியாமல் நான் கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் டெல்லிக்கு வரக்கூடாதுட்டாங்க. 2-3 வருஷமாக போகிறதே இல்லை, கட்சி ஆஃபீஸில் சேர்க்கறதும் கிடையாது. வணக்கம், இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைய விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்முடைய ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராமலே ஓய்வு பெற்ற ஒருவர். ஆனால் அவரை சுற்றி இன்னமும் சர்ச்சை. அவரை சுற்றிங்கிறத விட அவர் பேரை வச்சு போயிட்டு இருக்கிறது குறிப்பாக மிகப்பெரிய பத்திரிகை துக்ளக் அப்படிங்கிற இதழ். இப்போ வந்து குருமூர்த்தி அவர்கள் அதனுடைய ஆடிட்டராகவும் அவரே ஓனராகவும் இருந்து நடத்திட்டு இருக்கிறாப்புல. அதனுடைய விழாவில் பல விஷயங்கள் பேசியிருக்கிறார். ரஜினி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணும்னு ஆசைப்பட்டவர் அண்ணாமலை அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கிறாப்புல. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? ஏன்னா அப்போ அண்ணாமலையேங்கிறவர் இருந்தாருன்னு விகடன்லேயே ஆர்டிகல் போடல, அந்த மாதிரி அவருக்கு வேறு மாதிரியான சிலரும் ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. இது உண்மை தானா? அதில் எப்படி பார்க்குறீங்க? ஆந்திராவை சேர்ந்த பிச்சைக்காரர் சில பேர், பிச்சைக்காரன்னு சொல்ல முடியாது, அவங்களோட முதலீடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி செஞ்சுருவாங்க, அதில் ஒரு மோட்ரு மாட்டிட்டு அதில் பேட்ரி ஈட்டி வச்சுக்குவாங்க, பொண்டாட்டி பிள்ளையும் வண்டியில் ஏற்றிக்குவாங்க, பாய் தலானியும் ஓரத்தில் எதாவது வச்சு, ஒரு பாய் தலானி கூட வைக்க மாட்டாங்க, கல்லுலேயே படுத்துக்குவாங்க, சாய்பாபா படத்தை மாட்டிடுவாங்க. ஒரு 30,000 ரூபா அந்த வண்டிக்கு செலவு பண்ணுறது. இன்ஜினுக்கு ஒரு 30,000 40,000 கொஞ்சமாக தேற்றி பெட்ரோலை போட்டு சாய்பாபா படத்தை வச்சு ஒரு பாட்டு ஒன்று போட்டுருவாங்க. பென்ட்ரைவ் வாங்கி, முதல்லலாம் வந்து கேசட் போடுவாங்க, இப்போ வந்து பென்ட்ரைவ் போட்டு ஒரு பாட்டு போட்டுருவாங்க. ஓம் சாய் சரணம்னு சொல்லி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். ரோட்டிலலாம் பிச்சை பார்த்துருப்பீங்க, சைக்கிளை ஓட்டிகிட்டே வருவான். அந்த இது மோட்டரில் ஓட்டிகிட்டே வருவாங்க, கூண்டு வண்டி மாதிரி இருக்கும். அந்த பின்னாடி வந்த மனைவி வந்து பின்னாடி பிச்சை எடுத்துகிட்டே வரும். அவங்க பார்ப்பேன் ஏதோ சாய்பாபா படம்னு. இது சாய்பாபாவுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் ரஜினியை வைத்து பிச்சை எடுக்கக்கூடியவர் தான் அவர். ஏன்னா அவர் இப்படி இந்த சாய்பாபா வண்டி ஓட்டுறோன்னா அதான் சொல்லுவான், நீங்கள் காசு போட்டிங்கல்ல உங்கள் குடும்பம் வந்து தலை தோங்குன்னுவான். அன்னைக்கு சாயந்தரமே டைவர்ஸ் ஆகி போயிடும். ஸோ இந்த மாதிரி சொல்லிவிட்டு அவன் பிச்சை எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போவான்ல, அதே மாதிரி தான் குருமூர்த்தி ரஜினியை இழுக்கிறதுக்கான இது. ரஜினின்ற பிராண்டை வச்சுக்கிட்டு ஏற்கனவே என்னென்னா குருமூர்த்தி வந்து அரசியல் அனாதையாக்கி விட்டாங்க. டெல்லி பக்கமே நீ காலை வச்சேன்னா காலை உடச்சி விடுவோன்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்னு தெரில. அது நம்ம அந்த வார்த்தை தெரியாமல் நான் கரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் டெல்லிக்கு வரக்கூடாதுன்றாங்க. 2-3 வருஷமாக போகிறதே இல்லை, கட்சி ஆஃபீஸில் சேர்க்கறதும் கிடையாது. இப்போ அங்கே வந்து பயங்கரமாக விரட்டி விட்றாங்க தெரியுமில்ல, இந்திக்காரங்களாம் உள்ளே வரவிடாதன்னு சொல்லி தலைமை அலுவலகத்தை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா கண்டதை தூக்கி விரட்டி விடுவாங்க. அதனால் போகிறதே இல்லை. அப்படிங்கும்போது என்னென்னா ஆத்திரம் இதெல்லாம் எதனால் நடந்துச்சுன்னா ரஜினினால் நடந்துச்சு. ரஜினியை வந்து நான் அரசியலுக்கு கொண்டு வரேன்னு டெல்லியில் உறுதி கொடுத்துருவாங்க. ரஜினியை சிஎம் ஆகிக்கிறோம், அவர் பாஜக சிஎம்மாக அவரை கொண்டு வந்துடுவோம். அப்படி இல்லைன்னா கூட அவர் ஆதரவில் ஆட்சி அமைச்சிடலான்ற மாதிரியான பில்டப்லாம் கொடுத்துன்னு டெல்லியில் நம்பிட்டாங்க, அமித்ஷா அளவு. அப்போ என்ன ஆச்சுன்னா ரஜினி வீட்டுக்கு போகிறது எப்படி போகிறதுனா, ரஜினி இருக்காரான்னு சொல்லி கேட்டுக்கிறது. அங்கே கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே உளவாளி வச்சுக்கிறது. மனைவி இணைவி கேட்குறது, எப்படி இருக்கே, நல்லா இருக்கல, எங்கே இருக்கார் அண்ணா, இருக்காரா அண்ணா, நாளைக்கு வராருண்ணா, ஷூட்டிங் முடிஞ்சு நாளைக்கு வராரா, எப்போ வராரு, நாளைக்கு காலைல 11 மணிக்கு வருவார்ண்ணா, நாளை கழிச்சு இங்கேயும் போகிறாளா அப்படின்னு சும்மா விசாரிச்சுக்கிறது. இல்லை நாளை கழிச்சு இங்கே தான்ண்ணா இருப்பார்னு சொல்லியிருக்கா அப்படின்னோடனே நேராக அடுத்து ஃபோன் பண்ணுறது, வந்துட்டாரா மம்மி, வந்துட்டாராண்ணா, இருக்காருண்ணா, வீட்டில் தானே இருக்கார், இந்தா வந்துடுறேன். உடனே வண்டி எடுத்துகிட்டு பறந்து போகிற வழியிலே ஆள் வச்சுருப்பாங்க. கோடி மீடியாக்கெல்லாம் ஃபோன் அடிச்சு, எல்லா மீடியாவுக்கும் ஜென்ரலாக எல்லாத்துக்கும் சொல்லி அவங்க பிஏ மாதிரி கூட 2 அல்லக்கையெல்லாம் இருப்பாங்க. இப்போ மூத்த பத்திரிகையாளர்னா 2-3 பேர் இருப்பாங்க.
அவங்க ஃபோன் அடிச்சுருவாங்க, அண்ணா அந்த ரஜினியை பார்க்க போகிறாரு. இன்னும் அவங்க நியூஸ் கிடைக்கும்ல, சார்னு அவங்க கிளம்பி வரக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே ரஜினி ஷாக்கு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நான் இருக்கேன் என்ன. அப்போ ரஜினியோட அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போக முடியாது. ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போன குருமூர்த்தியை வெளியே தள்ளினா ரஜினி ஜெயிலுக்கு போகணும். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது பெரா கேஸ் அந்த கேஸ் எது வேணாலும் அங்கே டெல்லியில் சொல்லி, ஏன்னா டெல்லி அனுப்பி விட்டு தான் அவர் வராருன்னு தெரியுது. நான் வெளியும் துரத்த முடியாது. வந்தாச்சு, வந்தோடனே வாங்க மாமா, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கீங்களா. ரஜினி அப்படி பேச மாட்டாங்களா, வாங்க 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 எப்படி இருக்கீங்க, ரைட்டு, மோர் சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா என்னென்னா, அதுக்குள்ளே அக்கா வந்திருக்காங்க, வாங்க வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா, பிள்ளைங்களாம் எப்படி இருக்காங்கன்னா, அப்படியே தனுஷ் குழந்தை அங்கே சுற்றிட்டு இருந்தேன் கொஞ்சிட்டு, அப்படியே என்ன சாப்பிட்றேன், என்ன மோர் சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது சாப்பிட்டு நான் அப்படியே ஒரு 20 நிமிஷத்தை ஓட்டுறது. அப்புறம் சும்மா தான் வந்தேன், கார்டனுக்கு ஒருத்தரை பார்க்குறதுக்காக வந்தேன். அப்படியே நீங்கள் இருக்கேன்னு சொன்னாங்க, பார்த்துட்டு போயிடலான்னு. அப்படியே நல்லா இருக்கீங்களா, ரைட் ஓகே ரொம்ப நன்றின்னு ரஜினி இவ்வளோ தான் பேசியிருப்பாப்புல. உடனே வெளியே வரும், எல்லாம் வைக்க போகிறேன், என்ன நடந்துச்சு. நட்பு ரீதியான நட்பு ரீதியான சந்திப்பு தான், யதார்த்தமான சந்திப்பு. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்பான், இல்லை இப்போ அரசியலுக்கு வர்றாரா இல்லை பாஜக ஆதரவு, அதை நான் இப்போ சொல்ல முடியாது, அப்படின்னு சிரிச்சுட்டு வண்டி ஏறிட்டார். அப்படி லைவ். அந்த ஆள் தான் ஒன்றுமே சொல்லி உள்ள மோர் சாப்பிட்றீங்களான்னு கேட்டாப்புல, மோரை குடிச்சிட்டு வெளியில் வந்துவிட்டு அதை நான் சொல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம், புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாம் என்ன ஆளாளுக்கு கை கால் மூக்கு வச்சு பொய் சொன்ன மாதிரியும் இருக்கக்கூடாது. உள்ள ரஜினி சொல்லிட்டாரு இப்படின்னு சொன்னால் அடுத்து செருப்பு தான் உள்ளேருந்து வரும். ஸோ அதை அப்படி பட்டும் படாமல் சொல்கிறது இருக்கு. இல்லை அது நான் காலம் வரும்போது சொல்கிறேன். சும்மா ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு தான். ஒன்று இவங்க ரிப்போர்ட்டெல்லாம் கணக்கு போடுவாங்க. காலையில் 11:12க்கு போனார், 11:44க்கு வெளில வந்தார். அப்போ 24 நிமிடங்கள் ரஜினியுடன் தனியாக சந்தித்து பேசிய குறும்பு மூர்த்தி அப்படின்னு போட்டுறாங்க. குறும்பு மூர்த்தின்னு போட்ட உடனே டக்குன்னு உடனே இது ஒரு பில்டப் ஆகும். இதாகணும், உடனே அங்கே ஃபோனை போட்டு வச்சு பார்த்துட்டு வந்துட்டேன். இப்படியே பில்டப் கொடுத்தேனே ரஜினி பார்த்தாப்புல. எத்தனை அரசியல், எத்தனை சினிமா, எத்தனை ப்ரொடியூசரு, எத்தனை டைரக்டரு, எத்தனை கதை கேட்டுருப்பாங்களே. நான் சொல்லாமே என் வீட்டுக்குள்ளே என் வீட்டு வாசலில் அப்புறம் சொல்கிறேன், நான் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு ரொம்ப நாளாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி யோசிக்கிறாப்புல. இவனை எப்படி காலி பண்ணுறது, மொத்தமாக சீனே முடிச்சிடணும். இதுக்கப்புறம் தமிழ்நாடு பக்கம் இல்லை இது, அதாவது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லை, போயஸ் கார்டன் பக்கமே வரக்கூடாது, அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது, டெல்லிக்கு போகக்கூடாது அப்படின்னு ரஜினி ஒரு முடிவு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு பல அவர் வில்லனாலாம் நடிச்சு வரல. அந்த 3 முடிச்சில் எப்படின்னு பார்த்தீங்களா, தண்ணியில் தள்ளி விட்டுருவாங்கள கூடையை கூட்டு போய். இந்த மாதிரி காட்சியில் நடித்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது இதில் மொத்தமாக முடிக்கணும், நம்மளை வச்சு எல்லாம் காஜா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே அடுத்து பிளான் பண்ணுறாங்க. எப்படின்னா ரஜினியை கொண்டு வரலாம். பிஜேபி அதிமுக கூட்டணி, அதிமுகவுக்கு 128 சீட்டு, அதாவது 234ல் 124 அவர்களுக்கு, 110 சீட்டில் 55 ரஜினிக்கும் 55 பாஜகவுக்கும். இது மாநில எலெக்ஷனில், போன எலெக்ஷனில் இப்படி ஒரு பிளான் 2021 குறும்பு மூர்த்தி போட்ட பிளான் இது. குறும்பு மூர்த்தி போட்டு எல்லாம் பண்ணோடனே ரஜினிக்கு அங்கேருந்து ப்ரெஷர் கொடுக்க வச்சு குறும்பூர்த்தி வருவார். அவங்கள நீங்கள் இறங்குறீங்க, நீங்கள் வரலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஏதாவது அதை எப்படி மேனேஜ் பண்ணோன்னே கொஞ்சம் இன்னும் டென்ஷன் ஆகிட்டாப்ல. ஏன்னா நம்மளை தேரெழுத்து தெருவில் விட்டுருவான் போலவன் அப்படின்னோடனே சரி என்ன பண்ணுறதுனோடனே 2 பேரை அவர் ஏற்கனவே 2 பேரை ஒழிச்சு கட்டணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னன்னா இவங்க அரசியல்லே இருக்கக்கூடாது அப்படின்னு. யார் அப்படின்னா குருவி, தமிழ் குருவி மணியன், அர்ஜுனமூர்த்தி. இந்த 2 பேரும் ஏற்கனவே லிங்க் வச்சுட்டே இருந்திருக்காங்க. இவங்க சாத்தான்களாச்சே, எங்கே போனாலும் எல்லாத்தையும் ஒழிச்சாங்க, நம்மளை இவங்க வேற டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரே நாள் பார்த்துட்டேன், ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிக்கிறோம். பிஜேபி காலியாகணும், இனிமேல் எவனும் நம்மளை அரசியலுக்கு கூப்பிடக்கூடாது, இந்த இவங்க 2 பேரையும் காலி பண்ணிடணும்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரையும் கூட நிற்க வச்சு என்ன ஒரு பேட்டியை கொடுத்தாங்க. 2 பேரும் நம்ம ரொம்ப நாள் நடந்து போச்சு, குறும்புமூர்த்தியும் ரெடின்ட்டாப்ல, ரைட் ரெடி அப்படின்னு பண்ணுறாங்க. பண்ணும்போது ஒரே நாளில் பார்த்தாப்புல கொரோனான்னு இவங்க 2 பேர் அரசியல் அனாதை ஆகிட்டாங்க. ரஜினி இல்லை, மைக் இருக்குது, 2 பேர் சைடில் நிற்கிறாங்க. அன்னைக்கோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமனிச்சு போய் நம்ம தமிழ் குருவி எப்படின்னா திண்ணையிலே படுத்துருக்கும், எப்போவுமே வேலை வெட்டிக்கே போகாது, எந்த அரசியலுக்கும் போகாது, டெய்லி பேப்பர் படிக்க, டிவி சாப்பிட, 3 வேளை சாப்பிட, டிவி பார்க்க,
எவனை எங்கே கவுத்தலாம், எந்த அரசியல்வாதி எப்படி கவுத்தலான்றதை பார்த்துட்டே இருக்கும். அதுக்கான சான்ஸ் ஏதாவது டிவியில் வந்துருச்சுன்னு வைங்க, டக்குன்னு வண்டி ஏறி நேராக போய் அவனை பிடிச்சி கூட்டணி அமைக்கிறேன் எடுத்துன்னு போட்டு அவரை முதல்ல ஆகிறேன், அவனை முதல்வர் ஆகிறேன்னு தெருவில் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனை கொண்டு போய் முதல்வர் ஆகிறேன்னு சொல்லி கல்லூரி முதல்வராக கூட ஆக முடியாமல் அவன் செத்து போயிடுவான். ஸோ இந்த மாதிரி பல காலங்களை செஞ்சது. வைகோ ஒழிச்சு கட்டினது, நம்ம விஜயகாந்த் ஒழிச்சு கட்டினது, கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாமல் போய் அதோட நிலையில் வந்து என்னென்னா இது, அதாவது என்னென்னா வாக்குகள் குறைஞ்சு அங்கீகாரமே ரத்தார நேரத்துக்கு போட்டது தமிழ் குருவி தான் ஃபஸ்ட்டு காரணம். அதுக்கப்புறம் திருமாவளவன் நல்ல வேலை சீனை முடிச்சிருப்பாப்புல, தப்பிச்சு ஜம்ப் அடிச்சு வந்துட்டாங்க. திருமாவளவன் வாக்கு வங்கியை சரிச்சு எல்லாத்தையும் பண்ணது இது ரஜினிக்கு ஏற்கனவே பழைய தமாக. ஆமாம், தமாக ஜிகே வாசன் டிரைவர் ஒரு PA 3 பேர் தான் அந்த கட்சியில் இருக்க மாதிரி அவரே ஆக்கி டோட்டலாக முடிச்சு கட்டினோன்னே ரஜினி பார்த்தாப்புல இப்படிப்பட்ட ஆளை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னு கொரோனான்னு ஒரே வார்த்தையை சொல்லி இவங்க 2 பேரும் முடித்து நம்ம குறும்பு மூர்த்தியை டோட்டலாக டெல்லியை விட்டு காலி பண்ணி, நீ தான் ஐடியா கொடுத்தது, இனிமேல் இந்த பக்கம் டெல்லி பக்கம் பார்த்தேன் அவனை அடிச்சே கொண்டுருவோன்ற ரேஞ்சுக்கு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதோட குறும்பு மூர்த்தி 2 வருஷமாக எங்கேயுமே போகிறதில்ல, டெல்லிக்கு போகிறதே இல்லை. அவங்க 2 பேரும் அரசியல் இல்லைன்னா அதே மீண்டும் போய் திணையில் படுத்துட்டாப்புல குருவி, தமிழ் குருவி போய் திணையில் படுத்து திருப்பி பேப்பர் நம்மளை இப்படி பண்ணிட்டாப்புலே அந்த ரஜினிகாந்த். நம்ம வச்சு நம்ம ஒரு அமைச்சர்ல நினச்சிக்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து உள்துறை அமைச்சர் இன்னும் தொழில்துறை அமைச்சராக நம்ம வரோன்னு பார்த்துருந்தோம். ரஜினி வரலைன்னா நம்ம CM ஆகிருப்போம். இப்படி இல்லை, ஒரு சிங்கிள் மேனுங்க பனைமரத்துக்கு அடியில் படுத்துட்டு கணக்கு காண்டானா மித்த இருக்கிறவன் பூரா எப்படி இந்த கிராமத்துல எல்லாம் இதில் படுத்துருப்பாங்க, மந்தையில் படுத்துருப்பாங்க. மத்தியானம் வீட்டில் சோத்தை போட்டு விட்டுருவாங்க. இந்த கிழமை இங்கே நொச்சு பண்ணிக்கிட்டே இருப்பான்னா அவங்க வீட்டுக்கு குடும்பம் தாங்க முடியாமல் நேராக வந்து மந்தையில் படுத்துருவாங்க. இப்போ பல கதைகளை போய் அது மாதிரி மந்தையில் படுத்துக்கிட்டு CM ஆகலான்னு நினச்சா எல்லா கட்சியும் ஒருங்கிணைச்சு தமிழ் குருவி காலி, அந்த அர்ஜுன காலி, அவர் திரும்ப பாஜகவே போய் சேர்ந்துட்டாப்ல. ஆமாம், வேற வழி, எங்கே இருந்தாருன்னே தெரியல, திருப்பி அங்கேயே போயிட்டாரு. அப்படின்ற மாதிரி குறும்பு மூர்த்தி வந்து கொலவெறியாய். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் இப்போ தான் வரேன். எதுக்கு வந்து ரஜினி சொல்லவே இல்லை. நான் முதல்ல சொன்னேன் பாருங்கள், சாய்பாபா வச்சு பிச்சை எடுக்கிறது. சாய்பாபாவுக்கு அது தெரியாது பிச்சை எடுக்கிறது, நம்மளை வச்சு தான் எடுக்கிறான் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு தெரியும் சாய்பாபா வச்சு தான் நம்ம வாழ்கிறோன்னு. அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஜினியை கோர்த்து விடுறது, இழுத்து விடுறது. எப்படி இழுத்து விடுறதுன்னா, ரஜினி வந்து அண்ணாமலையை CM சொன்னார்னு ஒரு பொய்யை சொல்கிறீங்கன்னா ரஜினி ஒன்று ரியாக்ட் பண்ணுவார்ல, இல்லை நான் சொல்லலை அப்படின்னா அப்போ அண்ணாமலை CM இல்லையா, ரஜினி சொல்லிட்டாரு. ஆமான்னு சொன்னாலும் ரஜினி கேட்ட பேர் இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா அண்ணாமலைலாம் ஒரு ஆளா பார்த்தீங்களா, ரஜினி சொல்லவே இல்லைங்க. இப்படி ரஜினியும் அண்ணாமலையும் மோத விட்டு 2 பேரையும் அசிங்கப்படுத்தணும். நம்மளை பழி வாங்கினாங்கல்ல, பிராமணர்களை பூராத்தையும் இந்த பாஜக அலுவலகத்தை விட்டு துரத்தி நம்மளை மதிக்காத எத்தனையோ ஆரெல்லாம் கூப்பிடுவார். அதுதான் தமிழனுடைய பேர். நம்ம ஒரு வகையில் அண்ணாமலை தமிழனை ஏற்றுக்கலாம். எப்படின்னா எங்கெங்கேயோ ஆள் பிடிச்சிட்டு வந்தால் கூட அண்ணாமலை அங்கே போக மாட்டாங்க, போயா மண்டை ஆளுன்ற ரேஜி. ஸோ அப்போ இவங்க 2 பேரும் ஒழிக்கணும், அண்ணாமலையும் ஒழிக்கணும், ரஜினிகாந்தையும் ஒழிக்கணும். ரஜினிகாந்தை கூப்பிடு, எப்போனா ரஜினிகாந்தை வச்சு தான் இவங்க வளர்ந்ததே. ஒவ்வொரு வருஷம் ஷோ இருக்க காலத்தில் ரஜினியை கூப்பிட்டு போஸ்ட் அடித்து வந்து பேச வச்சு அது சர்ச்சையாகும். அதை வச்சு புக்கு விற்பாங்க, 10,000 புக்கு. முரசொல்லி படிச்சா திமுக காரன், துக்ளக் படிச்சா அறிவாளி அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி பேசுறது ரஜினிக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம அங்கே போனாலே போதையில் வளர்கிற மாதிரியே வளர்றோம். ஏதோ டாஸ்மாக் கடைக்கு போகிறோமா துக்ளக் விழாக்கு போகிறோமான்னு தெரியாமல் இருந்தால் அங்கே எதையாவது நம்ம உளறி விட்டுருவோம்னு சொல்லி 2 வருஷமாக போகிறதில்ல. அவங்களும் கூப்பிட்றதில்ல. நான் போய் என்னத்தையார் அவங்க அதனால் என்ன ஆச்சுன்னா கூப்பிட்டு வரலன்னு உடனே ரஜினியை காலி பண்ணணுன்னு நம்ம குறும்பு மூர்த்தி 2 பேரும் யார் அண்ணாமலையும் ரஜினியும் கோர்த்து விட்டு அவங்க 2 பேரும் சண்டை வச்சா இப்போ 2 பேரையும் காலி பண்ணணும்ல. 2 பேரும் ஒரு வார்த்தை சண்டை வரும். எப்படியா இப்போ சண்டை போட்டிங்கல்ல, என்னை ஒழிச்சு கட்டினீங்களா 2 பேரும் சேர்ந்து, இப்போ 2 பேரும் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரியான குறும்பு மூர்த்தி அப்படி பண்ணேன். ஆனால் அண்ணாமலை தெளிவாக வாய் திறக்கவே இல்லை. ரஜினி நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, அப்படி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை அப்படின்னோடனே இந்த மேட்ரு வந்து இவங்களுக்கு திருப்பியும் வந்து செவுத்துல முட்டின மாதிரி ஆயிடுச்சு. குறும்பு மூர்த்தி இல்லை வந்து இந்த ஊரை விட்டே இந்த குறும்பு மூர்த்தியை துரத்துனா மட்டுமே குறும்பு மூர்த்தியோட குறும்பு குறை. இந்த 10,000 பேப்பரை சந்தா வாங்கிட்டு பண்ணுற அலும்பு பார்த்தீங்களா, இது ஏதோ சர்வதேச அமெரிக்கன் டைம் மாதிரி வருஷம் வருஷம் ஒரு விழாவை வச்சுக்கிட்டு ஏன்டா ஓடுறது 8,000 பேப்பரை 10,000 பேப்பர் இதை வச்சுட்டு இவங்களா 10 பேரை கொடுத்து அரசியல் மீட்டிங் போட்டு பேச வச்சு போட்டுட்ருக்கிறது குறும்புமூர்த்தியோட ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் லாபி பண்ணி வருமானம் வருதுல்ல. நீங்கள் 50 லட்சம் பேப்பர் போகிற பேப்பர்லாம் இருக்குது தமிழ்நாட்டில்,
சரியா? அதெல்லாம் இவ்வளோ வருமானம் வராது. ஆனால் 8000 காப்பி 12,000 காப்பியை விற்றுட்டு அதில் பாதி ரிட்டர்ன் பாதி பேர் வீட்டில் வாங்கி சந்தா கட்டி படிக்கவே மாட்டான். அந்த பேப்பரை வச்சு லாபி பண்ணி அந்த மினிஸ்டர் இந்த மினிஸ்டர்னு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு 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 வசூலை போட்டுறாங்கல்ல. அது அவர்களுடைய திறமை தான். அந்த வருடம் நின்னா பரவாயில்ல. ரஜினியை இழுத்து விட்றேன், அண்ணாமலையை காலி பண்ணுறேன், இவரை இது பண்ணுறேன்னா அண்ணாமலையை பற்றி இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் வெறி கொண்டு திருப்பி இறங்கினாப்புல அப்படின்னா குருமூர்த்தி பழையபடி பாம்பேக்கே போய் ஆடிட்டர் தொழில் பார்க்க இது மாதிரி பாட்ஷா படத்தில் ரஜினி வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இங்கே வந்து ஆட்டோ ஓட்டிட்டு அங்கே தாதாவாக இருப்பார்ல. குருமூர்த்தி பாம்பேயில் வேலை பார்த்தாள். அதனால் இங்கேருந்து போய் அங்கே ஆட்டோ ஓட்ட விட்டுருது அண்ணாமலை. பாம்பேயில் போய் திருப்பி ஆடிட்டர் தொழில் பார்க்க விட்டு யார் இவர் அப்படின்னா இவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இல்லை, இவர் தான் ஆட்டையை கலைச்சவர், தமிழ்நாட்டில் ஒருத்தர் சிஎம் ஆகணும்னு அடிச்சு துரத்திட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு ஒரு பாட்ஷா மாதிரி கூட எடுக்கலாம். அது மாதிரி குறும்பு மூர்த்தினே போடலாம், குறும்பன்னு கூட எடுக்கலாம். ஒரு படத்தை வச்சு பாட்ஷாவோட இன்னொரு வெர்ஷன் இங்கேருந்து பாம்பே போகிற மாதிரி குறும்பு மூர்த்தி வச்சு எடுக்கலாம். அந்த மாதிரி தான் போய்ட்டு ஒரு நிறைவு கேள்வி சார். இப்போ பாஜக இவரை நம்பி 2021க்கு பல திட்டங்கள் போட்டு எதுவும் செல்லுபடியாகலாம், ரஜினியை கூப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாதப்ப நான் பண்ணிடுவேன்லாம் பல வேலைகள். அதனால தான் டெல்லிக்கு வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இது எங்களுக்கே தெரியுமையா, நீ எங்களை மண்டையை கழுவி ஏமாத்தின பாரு 2 வருஷம், நீ வரவே கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஆனால் அதையும் தாண்டி இப்போ அண்ணாமலையோ நிர்மலா சீதாராமனோ இந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் போகிறது, அவர் கூட ஒரே ஸ்டேஜ் ஷேர் பண்ணுறதுங்கிறது இப்போ அவங்கள மீறி டெல்லி மேல் எடுத்த மீறி இவங்க ஒரு லாபி வச்சுருக்காங்கன்னு. இல்லை அவங்க அடுத்த வரதில்லை. சரி தொலையிட்டு இங்கே தானே வரக்கூடாதுன்னு இருக்கோம், அங்கே பொழப்பு ஓட்டணும்ல. நம்ம கட்சிக்காக ரொம்ப ட்ரை பண்ண ஆள் தானே ஒரு ஆள். ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா கூட சரி பொழைச்சிட்டு போட்டுன்னு வந்துருப்பாங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் போய் என்ன பேச போகுது, அது என்னத்தையா உளர போகுது. அண்ணாமலை சரி கூப்பிட்டா போயிருப்பாப்புல அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அது வந்து டெல்லியால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி இப்போது நமக்காக வேலை பார்த்தாலே அடுத்து ஏதாவது சொல்லிட்டு திருப்பியும் சொல்லிட்டு இருக்காங்க, விஜயை கொண்டு வரேன்னு சொல்லி எதாவது சொல்லியிருப்பாங்க. அஜித் விஜய் எல்லாத்தையும் கொண்டு வந்து பிஜேபியில் 2 கூட்டணி அமைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்கலாம் அது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் சும்மா போயிட்டு வர்றது தான். இது வந்து ஆர்எஸ்எஸோட அழுத்தமாக இருக்கும். இந்த கெஸ்ட்டாக கூப்பிடும்போது அப்புறம் நம்ம வழக்கு நீங்களே போய் தானே ஆனால் அப்புறம் அண்ணாமலை போய் தானே ஆர்எஸ்எஸ் எதிரின்னு நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஒழித்து கட்டியது அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிராமணர்களை தொடப்பத்தை வச்சு இன்னைக்கு கூட்டுறாங்கல்ல கோயிலாக, இவர்களை எல்லாம் கூட்டி கோயிலை கூட்ட விட்டு இங்கே ஆஃபீஸில் வந்து கூட்டி தள்ளியது அண்ணாமலை தான். ஸோ அதனால அப்படியே அது போயிட்டு இருக்கு. பார்ப்போம் சார், இந்த டெவலப்மெண்ட் சார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். உங்களை நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். வணக்கம்.